ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்திப்பானது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நாம் ஆண்டவரை வெவ்வேறு இடத்திலிருந்து ஒரு முகத்தோடு நாம் ஆண்டவரை சந்திக்கிறோம், தரிசிக்கிறோம். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜூம் வாயிலாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இன்றைக்கு வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எவ்வளவோ வந்தாலும் நமக்கு ஆணிவேராக இருந்து நம்மை செயல்பட வைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. அநேக பிள்ளைகள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, சோதனைகளை சந்திக்கும் போது, சவால்களை சந்திக்கும் பொழுது பின்வாங்கி போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அநேக நேரங்களில நாமும் சோர்வுற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக போய்விடுகிறோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆணிவேர் போல நம்மை காப்பாற்றி நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிற ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. அந்த ஆணிவேர் என்கிற நம்பிக்கை, அதாவது விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அற்புதமாக, ஆச்சரியமாக வழிநடத்தி வருகிறார். அநேக நேரங்களிலே அதை நாம் புரிந்து கொள்ளாதவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் தம்மை நம்புகிற பிள்ளைகளை, தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை எந்த அளவுக்கு அவர் வழிநடத்தி வருகிறார், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார் என்பதை ஒரு 3 சம்பவங்கள் மூலமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவர் எப்படி நமக்கு பதிலளிக்கிறார் என்கிற விஷயத்தை ஒரு 3 சம்பவங்கள் மூலமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது சம்பவம், லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். கதிரேனாவுடைய சுற்றியுள்ள பகுதிகளில் திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படகில் ஏறி திரும்பினார். அந்த திரும்பி வந்துகிட்டு இருக்கிற நேரத்துல அங்க ஒரு மனுஷன் வர்றாரு. ஜெப ஆலய தலைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யவீரு என்னும் ஜெப ஆலய தலைவன் ஆண்டவரை சந்திக்கிறான். சந்திக்கும் பொழுது அவன் சொன்ன விஷயம், தன்னுடைய மகள் கஷ்டப்படுறா, மரண படுக்கையில் இருக்கிறாள், அவள் சுகவீனமாக இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறான். அந்த 41ஆம் வசனத்துல, அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். இங்கே யவீரு தன்னுடைய மகளுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வருகிறான். கூட்டம் அங்கே ஆண்டவரை சூழ்ந்திருக்கிறது. அவனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் வரும்படி அழைக்கிறார். அது கொஞ்சம் தூரம். ஏனென்று சொன்னால் யவீருடைய விசுவாசம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும்
தன்னுடைய வீட்டிலே வந்து தன்னுடைய மகளை தொட்டு குணப்படுத்த வேண்டும். யவீரு ஆண்டவரை எப்படி விசுவாசித்தான் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய இல்லத்திற்கு வர வேண்டும். வந்து என் மகள தொட்டு அவர் ஜெபம் பண்ணா, என் மக பொழச்சுக்குவா அப்படின்னு நம்புறார். ஆ இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்றாரு? அதை கேட்கிறார். அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார். இப்போ நம்மளும் முக்கியமா ஒரு 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 விசேஷமான காரியம், முக்கியமான காரியம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போதகரை அழைத்து அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு முக்கியமான தருணத்தில ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, போதகர் மூலமா அவர வீட்டுக்கு வரவழைத்து நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு முக்கியமான விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, அப்போ போதகர் நம்ம வீட்டுக்கு வந்து போதகர் நம்ம ஆண்டவரே, போதகரே எங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிப்போம். அவரும் சந்தோஷமா அத செய்வாரு. இது நம்முடைய நம்பிக்கை. அதேபோல யவீரு இயேசுவை தன்னுடைய இல்லத்திற்கு வரும்படி அழைத்தான். அப்பொழுது தன்னுடைய மகள் குணமடைவாள் என்று விசுவாசித்தான். இது ஒரு விசுவாசம். அடுத்தபடியாக அ மத்தேயுனுடைய சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதி என்று சொல்லி ஒருவன் இருந்தான். அவன் இயேசுவை பார்க்க வருகிறான். எதுக்காக வர்றான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வேலைக்காரன் ஒருவன் அ திமிர்வாதத்திலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஆகவே இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வருகிறான். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்தபோது 8ஆம் வசனம். 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். சரி, இங்க 100க்கு அதிபதி என்று சொன்னால், அவன் தனக்கு கீழே 100க்கு 100 பேருக்கு அதிகமானவங்க அவங்க என்ன செய்றாங்க? அவங்ககிட்ட வேலை செய்றாங்க. ஒரு அதிபதி. அவங்களுக்கெல்லாம் ஒரு அதிபதியாக இருக்கிறார். அரசாங்கத்துக்கும் அவன் என்ன செய்வான்? அப்பப்போ உதவி செய்வான். தன்னுடைய படைகளை கொடுத்து. ஒரு அதிகாரியாக அவன் இருக்கிறான். அவன் தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனப்பட்டிருப்பதை பார்த்து, ஒரு புறஜாதியாக இருந்தாலும், இயேசுவை சந்தித்து தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவர் வேண்டிக் கொண்டால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் போய் சந்திக்கிறான். கூட்டத்துல எப்படியோ அவனும் போய் என்ன செய்றான்? தன்னுடைய வேலையாட்களோட போய் சந்திக்கிறான். அங்க நடந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இவன் போயி இயேசுவை சந்தித்து விஷயத்த சொல்றான். அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? 7ஆம் வசனத்துல இயேசு, "நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்" என்றார். நான் வர்றேன். அவன் சொல்றான், என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கஷ்டப்படுகிறான் அப்படின்னு சொன்ன உடனே, இயேசு உடனே அத பார்த்து, "நான் வந்து சொஸ்தமாக்குவேன்" அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதற்கு அந்த 100க்கு அதிபதி என்ன சொன்னா, "நீங்க வர வேண்டாம். நீங்கள் என்னுடைய இல்லத்தில் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல" என்று சொல்றான். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, "ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்." இங்கே என்ன சொல்லுகிறான்? நீங்க என் வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரீசன சொல்றாப்ல. என்ன ரீசன்? முதல் ரீசன் வந்து, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல, 1. இன்னொரு ரீசன், அதுக்கு அவசியம் இல்ல. நீங்க இங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. நீங்க அங்க வந்து என் வீட்டுக்கு வந்து என்னுடைய வேலைக்காரன பார்த்து ஜெபம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க இங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது போதும். என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யவீரு தன்னுடைய மகள் குணமடைவதற்காக இயேசுவை தன் இல்லத்திற்கு அழைத்தான். இல்லத்திற்கு வரணும். வந்து என் மகள தொடணும். அப்போ என் மக சுகமாவா அப்படின்னு நம்புனான். யவீரு இந்த 100க்கு அதிபதி, இயேசு கிறிஸ்து என்னுடைய இல்லத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்ல.
நீங்க இங்க இருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. அது போதும். என் வேலைக்காரன் சரியாயிருவான். இது ஒரு விசுவாசம். எவிரை விட சற்று மேலான விசுவாசம் இந்த 100க்கு அதிபதி. சரி. அடுத்தபடியாக 3வது ஒரு சம்பவத்துக்கு நம்ம போவோம். அதே லூக்காவினுடைய சுவிசேஷ புத்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அங்க எவீருடைய வீட்டுக்கு ஆண்டவர் போயிட்டு இருக்கிறாரு. போற வழியில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அங்க ஒரு ஒரு அம்மா வர்றாங்க. 12 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு அம்மா. 12 வருஷமா அவங்களுக்கு பிரச்சனை, உதிரப்போக்கு. இந்த வேதம் சொல்லுது அந்த அம்மா தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று ஏன்னா அவங்க வைத்தியர்களுக்கு செலவழிச்சும் அவங்களுக்கு சுகமாகல. அந்த அம்மா இயேசு கிறிஸ்து வருகிறார், இந்த வழியாக வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு ஆ வர்றாங்க. அவங்க என்ன எய்ம்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், பார்த்து பேசி எல்லா விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அங்கே திரளான கூட்டம் அவரை நெருக்கிக் கொண்டு போய்க் கொண்டிருக்கிறது. கூட்டத்துல இந்த அம்மா ஒரு லேடியா இருக்கிறனால எப்படி உள்ள போய் சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? சரி பேசாட்டாலும் பரவால்ல. போய் எப்படியாச்சும் அவர தொட்டுருவோம். அட்லீஸ்ட் அவருடைய வஸ்திரத்தையாச்சும் என்ன செய்வோம்? தொட்டுருவோம். எப்படியாவது அவர தொட்டுட்டு வந்துட்டா போதும். அட்லீஸ்ட் அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தையாவது தொட்டுட்டு வந்தா போதும். எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அம்மா நம்புறாங்க. அதாவது எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிச்சுட்டு, வைத்தியர்களுக்கு செலவழிச்சுட்டு, நொந்து போய் இருக்கிற இந்த காலகட்டத்தில, அந்த அம்மாவுடைய விசுவாசம் போய் இயேசு கிறிஸ்துவ தொட்டா போதும். அட்லீஸ்ட் அவருடைய ட்ரெஸ்ஸ தொட்டா கூட போதும். எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி நம்புறாங்க. அந்த நம்பிக்கை எப்படி பாருங்க. ஏன்னா தன்னுடைய பிரச்சனைய போய் சொல்லல. சொல்லாமலே தொட்டா மட்டும் போதும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. எவீருங்கிறவரு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நெனைக்கிறாரு. 100க்கு அதிபதி அதெல்லாம் வேணாம். இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்னு நெனைக்கிறாரு. இந்த அம்மா பிரச்சனை என்னன்னே சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நான் தொட்டாலே போதும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விசுவாசம் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். சரி இந்த 3 சம்பவமும் நம்ம எல்லாரும் அ பலமுறை என்ன நம்ம யோசித்திருப்போம். நம்ம செய்தியா கேட்டிருப்போம். அம் ரொம்ப ஃபெமிலியர் இந்த இதெல்லாம். நமக்கு எல்லாருமே நம்ம மனப்பாடமா இந்த வசனங்கள் எல்லாம் கூட நம்மளால என்ன செய்வோம், கதையாவே என்ன செய்யலாம், நம்மளால சொல்லலாம். ஆனால் இந்த 3 பேருக்கும் ஆண்டவர் எப்படி அவர் சுகம் கொடுத்தார் என்பதை நாம் எத்தனை பேர் எப்படி எண்ணி பார்த்தோம் என்று எனக்கு தெரியல. அந்த சுகம் கொடுத்த விதம் ஆம் நமக்கு மிகச்சிறந்த பாடத்தை நமக்கு கொடுக்கிறது. அதுதான் இன்னைக்கு செய்தி. அவர் சுகம் கொடுத்த விதத்த நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னை மிகவும் சிந்திக்க வைத்த விஷயங்கள் இதுல இருக்கு. அதாவது யவீரு இயேசுவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து இல்லத்திற்கு என்ன செய்றாரு? போறார். இப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஆம் அங்க இருந்த இடத்திலே அவரால சுகம் கொடுக்க முடியுமா? முடியாதா? ம். அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? "யவீரு இந்த பாருப்பா, எனக்கு பாரு கூட்டம் நெறைய இருக்குது. எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க பாரு. நான் அங்க வரணும்னா இவ்வளோ லேட் ஆகும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஒண்ணு பண்ணு. நீ போ. நான் இங்க இருந்தே வேண்டிக் கொள்றேன். நீ போ. உன் மகள் சரியாயிருவா. நீ போ." அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அ அவ்வளவு கஷ்டத்திலயும், அந்த கூட்டத்திலயும் அவர் என்ன செய்றாருன்னு சொன்னா, யவீரனுடைய அ வேண்டுதலுக்காக என்ன செய்றாரு? அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்றாரு? இயேசு கிறிஸ்து தன்னுடைய இல்லத்தை நோக்கி அவ்வளவு சிரமத்திலயும் அவர் போறாரு. அங்க இருந்தே குணமாக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தாலும், அவர் என்ன செய்றாருன்னா, அந்த எவீருடைய வீட்டுக்கு என்ன செய்றாரு அவரு? போறாரு. அங்க போயி அந்த மகளை தொட்டு என்ன செய்றாரு? குணப்படுத்துறாரு. இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, எவீருடைய விசுவாசம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? ஆண்டவர் வந்து என் வீட்டுக்கு வரணும்னு விசுவாசிக்கிறாரு. அவருடைய விசுவாசம் அப்படித்தான்.
இப்போ 3 பேருடைய விசுவாசத்தையும் நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல. 3 பேருக்கும் ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, சுகம் குடுக்குறார். யாருக்குமே இந்த விசுவாசம் பெருசு, உனக்கு இந்த விசுவாசம் இல்ல, அவளுக்கு அப்படிலாம் இல்ல அவரு. 3 பேருக்குமே அவர் என்ன செய்றாருன்னா, சுகம் குடுக்குறாரு. ஆனா சுகம் குடுக்குற விதம் தான் நமக்கு செய்திய குடுக்குது. என்னன்னா வீட்டுக்கு போறாரு. சிரமத்தின் மத்தியிலும் ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்கு போறாரு. ஏன் என்று சொன்னால், எவருடைய விசுவாசம் ஆண்டவர் என்னுடைய வீட்டிற்கு வரணும், என் மகள தொடணும். தொட்டால் என்ன செய்யும்? என் மகளுக்கு சுகம் கிடைக்குங்கிறாரு. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் அவர் என்ன செய்றாரு? அவர் வீட்டுக்கு போறார். சரிங்களா? அதனால அவனுக்கு என்ன விசுவாசமோ, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில அவனுக்கு சுகம் குடுக்குறார். சரிங்களா? அப்படியே அடுத்தபடியா அடுத்ததுக்கு வாங்க. இப்பவே உங்களுக்கு மெசேஜ் புரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்க, நூற்றுக்கு அதிபதி. நூற்றுக்கு அதிபதி அவன் சொல்றான் விஷயத்த சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்து, "நான் வந்து சுகமாக்குவேன்" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவன் சொல்றான், "வேணாம். நீங்க இங்கிருந்தே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. அது போதும்." அப்படின்னு சொல்லும்பொழுது, அவர் அத பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் யூதர்களுக்குள்ள பார்க்கலையே! எவ்வளோ பெரிய விசுவாசம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அவர் என்ன செய்றாரு, "நீ போ." அவர் சொன்ன வார்த்தை உண்மையிலே நம்மை ரொம்பவும் சிந்திக்க வைக்கிறது. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, "நீ போகலாம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவுது" என்றார். இத பாருங்க, "நீ போகலாம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவுது." இப்ப இயேசு சொல்லியிருக்கலாம் இல்லையா? "எப்ப நான் வந்து உன் வீட்டுக்கு வர்றேன்றேன். நீ என்ன வீட்டுக்கு வர வேண்டான்ற? இவ்வளோ கூட்டம் இருக்குது. இவ்வளோ இருக்குது. நான் அங்க வரணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? அ." அப்படின்னு சொல்லலாம். இல்ல நான் உன் வீட்டுக்கு வரணும்னு அவங்கவங்க எத்தன பேர் அவங்க என் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு எத்தன பேர் நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ வேண்டான்றியேப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய விசுவாசத்தை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, "நீ போகலாம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது." நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது. அந்த வேர்ட பார்த்தீங்களா? நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கூடும். இப்படிப்பட்ட வசனங்கள அநேக இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். ஏன்னா, "நீ விசுவாசித்தபடியே உனக்கு நடக்கட்டும்." அப்படின்னு சொல்லி நெறைய இடங்கள் அவருடைய அற்புதங்கள நெறைய இடத்துல பார்க்கலாம். "நீ விசுவாசித்தபடியே ஆகக்கடவது." நீ என்ன விசுவாசிக்கிறியோ அதன்படி நடக்கட்டும். அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்த சம்பவத்துக்கு அப்படியே போங்க. லூக்காவின் 8வதுல அந்த மகள், அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன செய்றா? இயேசு கிறிஸ்துவை வந்து அவள் தொடுகிறாள். அந்த விசுவாசத்த கொஞ்சம் எண்ணி பாருங்க. கூட்டம், பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துல தாம் போய் தொட்டா சுகம் கிடைக்கும்னு நினைக்கிற ஒரு எண்ணம், ஒரு விசுவாசம் எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல! ஒரு நெகட்டிவ் திங்கிங்கே இல்ல அங்க. அத்தன பேர் போயிட்டு இருக்கிறாங்க. யோசிக்கலாம் இல்லையா? இப்ப நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா எப்படி தெரியும்? நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா, சரி அவர போய் பார்த்து பேச முடியல. இவ்ளோ கூட்டம் இருக்குது. சரி இன்னொரு நாள் பார்த்துக்குவோம். இல்லன்னா வேற ஏதாவது ட்ரை பண்ணி ஏதாவது பண்ணலாம். இப்படி இந்த கூட்டத்துல போய் நான் எப்படி பேச முடியும்? அப்படின்னு சொல்லி நெனச்சிருக்கலாம். நெனச்சிருப்பேன். ஆனா அந்த மகள் அதெல்லாம் தேவையில்ல. அவர தொட்டாலே போதும் அப்படின்னு நெனைக்கிறா. அவர எத்தனையோ பேரு இடிச்சுக்கிட்டு, மோதிக்கிட்டு போறாங்க. ஆனா, அங்க என்ன நடக்குது பாருங்க. இந்த மகள் தொடும்பொழுது, அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அத்தனை பேருக்கும் போகாத அந்த வல்லம, ஒரு மகள் விசுவாசத்தோடு தொடுகிறாள். அவளுக்கு அங்க போகுது. இயேசு கிறிஸ்து அவள த த தன்னுடைய தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து தான் என்ன செய்றாரு, அவரு "என்னை தொட்டது யார்?" அப்படின்னு கேட்கிறாரு. ஆ அநேக பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மகள் வர்றது தெரியும். எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு தான் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேதத்த நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த மாரி இல்ல. அவருக்கெல்லாம் தெரியாது. அவள் வருவதும் தெரியாது, தொட்டதும் தெரியாது. ஆனா என்ன நடக்குது? எத மட்டும் தெரியுது அவருக்கு? தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன ஒரு ஒரு சிஸ்டம்னே புரியல அது. அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஏன்னா அவங்க கேட்கிறாங்க, சீஷர்கள் கேட்கிறாங்க, "என்ன ஆண்டவரே! இது என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்க? இத்தன பேர் போயிட்டு இருக்கிறாங்க.
இவ்வளவு பேர் நெருக்கிக்கிட்டு, மோதிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் போய் நீங்க என்னை தொட்டது யார்? அப்படின்னு கேட்கிறீங்களே. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. 12 வருஷமா இருந்த பிரச்சனை தொட்ட உடனே சரியாயிருச்சு. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது, பேதுருவும் அவருடனே இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். இங்க ஒரு வல்லமை, ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடக்குது. மத்த எல்லாமே வந்து அவரு சரி அவரு போய் போய் அவ மகள தொட்டு குணப்படுத்துறாரு. இன்னொரு விஷயத்துல அவன் என்ன பிரச்சனைங்கிறத கேட்டுட்டு இங்கிருந்து என்ன செய்றாரு, அவனுடைய விசுவாசத்திற்கு ஏத்த மாரி நின்ன இடத்துல இருந்து என்ன செய்றாரு, நீ விசுவாசித்தபடி ஆகக் கடவுதுன்னு சொல்றாரு. அங்க சரியாகுது. இங்க இந்த விஷயத்துல அ அவருக்கு இது அந்த அந்த மகள் வந்து தன்னுடைய பிரச்சனை என்னன்னு பேசவே இல்ல. அங்க ஒரு கம்யூனிகேஷனே கிடையாது. கம்யூனிகேஷன் எப்படி வருதுன்னா, வெறும் தொடுறது மூலமா தான் அது நடக்குது. இயேசு கிறிஸ்துவிலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவரிடத்திலிருந்து அவரை அறியாமல் புறப்பட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம். அதுல அத அத இத வந்து சப்போர்ட் பண்ற மாரி அவருடைய பதிலும் இருக்கும். நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அ சீஷர்கள் அப்படி கேட்கறாங்க இல்லையா? சீஷர்கள் வந்து என்னடா ஆண்டவர் இப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்விய கேட்கிறாருன்னு நெனச்சிருக்கலாம். ஏன்னா ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் நெருக்கிட்டு, மோதிக்கிட்டு போயிட்டு இருக்குது. என்னைய தொட்டது யாருன்னா, என்ன என்ன இப்படி கேட்கிறாரு அப்படின்னு நெனச்சிருக்கலாம். அ நம்மலாம் ஓரளவு ஃப்ரெண்ட்ஸா போயிட்டு இருக்கும்போது நம்ம அப்படி சொன்னோம்னா, "என்னடா லூசா?" அப்படின்ருவாய்ங்க. என்ன? ஆனா, ஆம் இத இத பார்க்கும்போது அவரு அவரு மாஸ்டர் இல்லையா? அதனால அவரு ஐயரேன்னு சொல்லி ரொம்ப டீசென்ட்டா பேதுரு கேட்கிறாப்புல. ஆண்டவரை தொட்டது ஒருத்தர் உண்டு. ஏன்னா எனது வல்லமை என்ன செஞ்சுட்டு இருக்கு? போயிருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அந்த மகள் தான் மறைந்திருக்கவில்லை என்பதைக் கண்டு என்ன செய்றா? நடுங்கி முன்னால வந்து சொல்றா. என்ன சொல்றா? தன்னுடைய பிரச்சனைகள் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த அவ சொல்றா. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய பதில் என்னன்னு பாருங்க. ஏன்னா, இயேசு அவளை பார்த்து, "மகளே, திடன்கொள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது." இந்த வேர்ட பார்த்தீங்களா? "தை ஃபெய்த் மேட் தி ஹோல்." உன் விசுவாசம் உன் விசுவாசம் உன்ன ரட்சிச்சு அப்படிங்கிறாரு. என்ன? நான் சுகம் குடுத்தேன் அப்படிங்கிற மாரி அவரு அத சொல்லல அத. எனக்கு நடந்த சம்பவம் பாருங்க. அவ தொடுறா. அவ தெரியாம அவட்டருந்து வல்லமை போகுது. அப்ப அது சொல்றாரு, இது என்ன காரணம் அப்டின்னா, எனக்கு தெரியாமலே அது வல்லமை போகுதுன்னு சொன்னா, அதுக்கு காரணம் என்ன? உன்னுடைய விசுவாசம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எவீருங்கிறேன். நூற்றுக்கு அதிபதிகிட்ட சொல்றாரு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவுது. இங்க சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த கூட்டத்துல அத்தனை பேருக்கும் தன்னை நெருக்கிக் கொண்டு, தன்னை தன்னை உரசிக் கொண்டு போன அத்தனை பேருக்கும் வல்லமை போகல. ஆனா விசுவாசத்தினால் ஒரு மகள் போய் தொடுறா. தொடும்பொழுது அங்கே வல்லமை புறப்பட்டு போகுது. இது ரொம்ப ஒரு கம்ப்யூட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அப்படி இருக்குது. இல்லையா? நம்ம படிக்கிறோம். வேதத்துல வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இத பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இசைவு தூங்குனாலும் சரி, உறங்குனாலும் சரி, நாம விசுவாசத்தோடு இருந்தோம்னு சொன்னா, நமக்கு என்ன செய்யும்? வல்லமை கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது அ விசுவாசம் நம்மிடத்தில எந்த அளவுக்கு அது இருக்கிறதோ, அதன் அடிப்படையிலே நமக்கு பலன் கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்ப அநேக நேரங்கள்ல இது வந்து சும்மா சாதாரணமான விசுவாசம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுட்டு போயிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு நமக்கு வேணா அது பெருசா தெரியாம இருக்கலாம் அந்த செய்தி. ஆனா, அம் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்றாரு. நாம அவருடைய கைக்குள் இருக்கிறோம். கடவுள் நெனச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிங்கிற நம்பிக்கை நெறைய பேருக்கு இல்ல. தங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது, அந்த பிரச்சனைகளையும், கஷ்டங்களையும் மட்டுமே நெனச்சுட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு என்ன நடக்கிற சம்பவங்கள் நமக்கு கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கிறாரா? செய்றாரா?
என்று எண்ணி பின்வாங்கி போறக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அநேகருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் ஒருவர் இருந்தால் இப்படி நடக்குமா? அப்படி செய்வாரா? இதை செய்ய மாட்டாரா? நமக்கு ஏன் இப்படி நடக்குது? ஏன் இதில நடக்க மாட்டேங்குது? என் மேல என்ன தவறு இருக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விதங்களிலே இந்த நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை இல்லன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அர்த்தம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கை இல்லன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆண்டவர் என்னுடைய செயலுக்கு ஏற்ற மாரி அவரு பதில் அளிக்கிறாரு. ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். இது பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அதனால மனுஷன் கடவுள தேடுறதுல ரொம்ப பின்வாங்கி போய்க்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை இல்லன்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்த பிரயோஜனம் இல்ல. அது அர்த்தமில்லாததாக போய்விடும். இந்த 3 சம்பவங்களும் நமக்கு உணர்த்துறது, நாம் எப்படி இருக்கிறோமோ, நாம் எப்படி விசுவாசிக்கிறோமோ, அதன் அடிப்படையில ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ, அதன் அடிப்படையில அதுக்கு ஏத்த மாரி ஆண்டவர்ட்ட இருந்து நமக்கு பலன் வருது. நம்முடைய விசுவாசம் நெறைய நேரத்துல வெளியில சொல்லுவோம். எனக்கு விசுவாசம் இருக்குங்கிற மாரி நம்ம வெளியில சொல்லுவோம். ஆனா மனசுக்குள்ள என்ன செய்யாது? அந்த விசுவாசம் நமக்கு இருக்காது. ஜெபம் பண்ணும்போது கூட நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம் சில நேரங்கள்ல, ஆம் சரி நான் சொல்லியிருக்காரு அதனால ஜெபம் பண்ணுவோம். ஆனா இது நடக்காது. அப்படிங்கிற மாரியே மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அ ஒரு ஜோக்கான ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு அம்மா இருந்தாங்களாம். அந்த அம்மா தன்னுடைய மகள் வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்களாம். ஏன்னா, அந்த 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 மகள் வீடு வந்து ஒரு அவங்க இவங்க வீட்டுக்கும், அவங்க வீட்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய ஒரு சின்ன குன்று மாரி, ஒரு மலை மாரி ஒண்ணு இருந்திருக்கும் போல. அப்ப இவங்க என்ன செய்யணும்? மக வீட்டுக்கு போணும்னா, ஒண்ணு மலை மேல ஏறி அந்த பக்கம் போணும். அது கஷ்டம். அந்த சின்ன குன்று மாரி இருக்குமோன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் இல்லன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மலைய சுத்தி என்ன செய்வாங்க, போய் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அதனால மக வீட்டுக்கு போறதுக்கு அந்த மலை வந்து என்ன செஞ்சு ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்போ பைபிள்ல வாசிக்கிறாங்கல்ல, என்ன வாசிக்கிறாங்க? வாசிக்கிறோம். கடுகளவு விசுவாசம் இருந்து நீ ஒரு மலைய பார்த்து, "நீ பெயர்ந்து போ" அப்படின்னு சொன்னா, அது என்ன செய்யும்? அது போய் சமுத்திரத்துல விழும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதனால அந்த அம்மா என்ன பண்றாங்க, ரைட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, நைட் என்ன செய்றாங்க, ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த மலை வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. என் மக வீட்டுக்கு போ முடியல. ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டு இருக்கேன். உங்களுடைய வேதத்துல வாசிக்கிறேன். என்ன மலைய பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா, அது பெயர்ந்து போன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால ஜெபம் பண்றேன். நாளைக்கு காலையில இந்த மலை இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதனால நீங்க தான் அதுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்றாங்க, ஆண்டவரே நாளைக்கு காலையில இந்த மலை இங்க இருக்கக்கூடாது. அது சமுத்திரத்தில போய் விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில அதிகாலையில எழும்பி அந்த கதவ திறந்து, அந்த மலை இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தாங்க. மலை இருந்துச்சா? அங்க போயிருச்சா? மலை அங்க தான் இருந்துச்சு. அப்ப இந்த அம்மா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அதான பார்த்தேன். அது எப்படி போகும்? ஒரு மலைய பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா, அது 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 எப்படி எவ்வளோ பெரிய மலை இங்கிருந்து அங்க போய் விழுமோ? இது எப்படிங்க நடக்கும்? எனக்கு அப்பவே தெரியும் இதெல்லாம் அப்படின்னுட்டு இந்த அம்மா மனசுக்குள்ள யோசித்துக்கிட்டாங்களாம். இது வந்து வேடிக்கையா இருந்தாலும், நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்றோம்னு நெனைக்கிறோம். ஆனா, ஒரு ஒரு மனசால ஆண்டவர் இத செஞ்சா நம்ம இத பிரேயர் பண்ணா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நெறைய பேருக்கு நமக்கு இல்ல. இப்படிதான். சரி போய் ஜெபம் பண்ணுவோம். நம்ம வேண்டிக்குவோம். செஞ்சா செய்யட்டும். ஏன்னா, இது நடக்காது பார்ப்போம். அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கடவுள் நம்பிக்கை என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. என்ன? அது விசுவாசிக்கணும். கடவுள் நம்பிக்கை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு இந்த மாடர்ன் டெக்னாலஜில இன்னைக்கு மக்கள் பின்வாங்கி கடவுள் என்ற ஒரு இதுல இருந்து பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையற்றவர்களாக போய் கொண்டிருக்கிறார்கள். நம்ம கஷ்டங்களையும், பிரச்சனைகளையும், சோதனைகளையும் சந்திக்கும்போது நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நம்முடைய ஆண்டவர். நாம் விசுவாசித்தால் அதனுடைய பலனை காண்போம்.
அது ஒருவேளை உடனே நடக்காம இருக்கலாம். ஒருவேளை நம்ம சந்திக்கிற சூழ்நிலை எல்லாம் கடவுள் என்ன செய்றாரு பார்த்துட்டு இருக்கிறாரா? இதெல்லாம் அவருடைய நாலேட்ஜ்க்கு போகுதா? நான் இவ்வளவு சிரமப்படுறேனே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, நான் இந்த விஷயத்துக்காக இவ்வளவு வேண்டிக் கொள்றேனே, ஆண்டவர் இத பார்த்துட்டு இருக்கிறாரா? உண்மையிலே இத செய்றாரா? அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீணா போவதில்ல. நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல அது நடக்காம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கணும். ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவர் மிகப்பெரிய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில செய்ய காத்திருக்கிறார். இந்த 3 சம்பவங்களும் நமக்கு உணர்த்துற காரியம் அதுதான். 3 பேருக்கும் பலன் கிடைக்குது. ஆனா அவங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில நடக்குது. ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்து, "வாங்க என் மகள தொட்டு குணப்படுத்துங்க" அப்படிங்கிறாரு. ஆண்டவர் போறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, "அதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் தேவையில்ல. இங்கிருந்து ஒரே மாத்திரை சொல்லுங்க" அப்படிங்கிறாரு. "நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுள்" அங்கிருந்தே ஜெபம் பண்ணி அங்கிருந்து என்ன செய்றாரு? குணப்படுத்துறாரு. இன்னொரு மகளுக்கும் அவருக்கும் கனெக்ஷனே கிடையாது. விசுவாசத்தோடு அவரை தொடுறார். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவரை அறியாமல் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த விசுவாசத்திற்கு அவ்வளவு வல்லமையை வைத்திருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட போவதற்கு நம்முடைய விசுவாசம் இட்ஸ் கோயிங் டூ பிளே எ மேஜர் ரோல் இல்லையா? ஆண்டவரை நாம் அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு நாம போணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அ மிகுந்த அவசியமான ஒன்று என்னது? விசுவாசம். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட போறோம்? நம்ம நல்லது செய்றதுனாலயா? கிரியையினாலயா? இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஏன்னா விசுவாசத்தினாலே ஆண்டவருடைய கிருபையினாலே நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம ரட்சிக்கப்பட போறோம். இந்த விசுவாசம் அதாவது செயல் அது ஒரு பெரிய டாபிக். அது வேற டாபிக். இருந்தாலும் அது சொல்றேன். அது கிரியையினால அல்ல. கிரியை இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. அது வேற விஷயம். ஆனா விசுவாசம். ஏன்னா கிரியை வந்து யூ கேனாட் பி பெர்ஃபெக்ட். செயலினால நம்மளால பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. நம்ம ஏற்கனவே நம்ம பாவ சரீரத்துல இருக்கிறோம். பாவ சரீரத்துல நம்ம இருந்ததுனால, நம்ம கிரியையினால நம்ம பெரிய விஷயம் நம்ம வந்து போயிற முடியாது. நம்முடைய விசுவாசத்தினாலே நம்ம செய்ற விஷயம். விசுவாசம் தான் அதுல மெயின். ஆண்டவருடைய கிருபை. இதுதான் நம்மை ரட்சிக்கப்பட போகிறது. அதனால விசுவாசம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ரட்சிக்கப்பட போவதற்கு விசுவாசம் மிக முக்கிய ரோல் இருக்குது. ஆகவே எனக்கு அருமையான இந்த Zoom வாயிலாக என்னை சந்தித்த அ கேட்டுக் கொண்டிருக்கிற அத்தனை நபர்களும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆண்டவர் மீது நாம் எப்படி விசுவாசம் வைக்கிறோமோ, அதுதான் பேஸ். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நம்முடைய நம்பிக்கை. மனசுல ஆண்டவர் அவரு எல்லாத்தையும் செய்வாரு எனக்காக அப்படின்னு எல்லாம் அவருக்கு தெரியுங்க. அவரு பார்த்துக்குவாரு. எனக்கு என்ன செய்யணும்? எது தேவை? எது தேவையில்ல? நான் என்னுடைய கடமை செய்றேன். ஆண்டவர் இருக்கிறார். அவர் பார்த்துக்குவார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். அதுதான் கோர். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆணிவேராக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை உண்மையிலே சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி வாழும்பொழுது அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு மேலான விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் வைத்து, ஆண்டவர் மீது எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காத பிள்ளைகளாக, நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். நம்முடைய கடமையை செய்து நாம் முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஒருவேளை நமக்கு நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் உடனே நடக்காட்டாலும், அது கண்டிப்பாக அது நடக்கும். அது நடக்கலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார், காப்பாற்றுவார். ஆமென்.